ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை அன்றி யாரும் இல்லை ஏசையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கமுள்ள நாமத்தினால் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது ஆதியாகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் அநேக சமயங்களிலே இன்னல்கள், இக்கட்டுகள், சிறுமைகள், பற்றாக்குறைகள், நிந்தைகள், அவமானங்கள், எதிராளிகள் சூழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கலங்கி போவோம். என்ன செய்வதுன்னு தெரியாம திகைத்து போவோம். இதெல்லாம் நம்ம மேல வந்து மோதும் போது அது மோதுகிறதை பார்க்கிற படைத்த தேவன் அத்தகையான சமயங்களில் கொடுக்கிற வாக்கு தத்தம் தான் இத்தகையான வாக்கு தத்தம். ஒரு பஞ்சம் வந்தது. கேராரிலே ஈசாக்கு குடியிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாதே, கேராரிலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேனார். இந்த உலகத்திலே மனமுடைந்து போற, திகைக்கிற, பற்றாக்குறையான சூழ்நிலைகளில் பதறக்கூடாது. படைத்தவருடைய பாதத்திலே பணிந்து அவருக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது பேசுகிற தேவன் நம்முடைய ஆவியிலிருந்து அவருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து நமக்கு காண்பிப்பார். நான் அப்பா ஆபிரகாமுடைய தேவன், அவருக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், இன்றைக்கு அதே தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும், இன்றைக்கு அவர் உன்னுடைய தேவனாய் இருக்கிறதுனாலே உன்னை இதே தேசத்திலே உன் கூட இருந்து உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஒன்றை உறுதிப்படுத்திக்கொள், உன்னோடு இருக்கிறது யார் என்று. அது உறுதிப்படுமையானால் உன் ஆசீர்வாதம் அதை பார்க்கிலும் உறுதியாய் நிற்கும். சொன்னவர் வாக்கு மாறாதவர், அப்படியே உன் ஆசீர்வாதத்தை நிலைநிற்க செய்வார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, மகிமை அடையட்டும் உங்க நாமம். எத்தனை நல்ல தேவன் நீங்க சுவாமி. எங்கள் குறைகள், எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், சிறுமை அறிந்தவர், பற்றாக்குறை அறிந்தவர், பஞ்சங்களை அறிந்தவர். தரிசனமாகி நீ இருக்கிற இடத்துல இரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்து அதே தேசத்திலே அந்த ஆண்டிலே அந்த மனுஷன் 100 மடங்கு அறுவடை செய்யும்படியா உதவி செய்தீரோ, பிறகு அந்த மனுஷனை ஐஸ்வர்யவனாக்கி மகா பெரியவனாக்கினீரோ, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தம் கிரியை செய்து அவர்களும் பெரியவர்களாய் மாற உதவி செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. God bless you, church. Have a blessed day. Amen.